ஓகே சார். தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை சொன்னீங்க. இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக அந்த மும்மொழி கொள்கை என்பது, இன்று மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி தொடங்கி இருக்கிறது. நாமும் அதை இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகளும் இருமொழி கொள்கையில் தமிழகம் அடைந்த வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார அந்த குறியீடுகளை எல்லாம் அவர்கள் எடுத்துக்காட்டாக காட்டி மும்மொழி கொள்கை தமிழகத்திற்கு தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பாதிக்கப்படுவது அந்த கல்வி நிதி நிறுத்தப்பட்டிருக்கிறது. சமக்ர சிக்ஷா அபியான் என்ற திட்டத்திற்கான நிதி நிறுத்தப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்பை நம்ம குறைக்க முடியலையே சார். நம்ம ஒரு கொள்கையை எதிர்க்கிறோம். இப்போ இந்த நிதியை பெறுவதற்கான வழிவகை என்ன அப்படிங்கிறத திட்டமிட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுக்கலாம் சார். அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா, ஒருத்தன் மிரட்டுறான், நம்மள ஆமா கத்தி காமிச்சு மிரட்டுறான், அவன் தான் கத்தி காமிச்சு மிரட்டுறானே பண்ணிப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அவன் அந்த மாதிரி போக்கிரித்தனம் பண்றவன இல்ல தவறு இழைப்பவனை தண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும் என்பதுதான் பொது நியதி. ஒன்றிய அரசு இன்னைக்கு அது மாதிரியான ஒரு போக்கிரித்தனத்தில் ஈடுபட்டு நீங்க எந்த வகையிலும் பாருங்க, ஒரு திட்டம் என்பது ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் ஒரு திட்டம் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இவங்க சொல்ற அந்த எஸ்எஸ்ஏ, அந்த எஸ்எஸ்ஏல அந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுதான் பார்லிமெண்ட்ல நிறைவேற்றுறாங்க. எங்கேயாவது அதுல இதை நீங்கள் நிறைவேற்றவில்லை, நீங்க மும்மொழி கொள்கையை நிறைவேற்றல இல்ல தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினா இதை தரமாட்டோம்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஒருவேளை அது பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது அது மாதிரி கண்டிஷன் இருந்ததுன்னா அப்ப அங்க அதை எதிர்த்திருப்பாங்க, இல்ல அதை பேசியிருப்பாங்க. ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க ஒரு பிளாக்மெயில் அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இன்றைக்கு அந்த பணம் ரொம்ப அவசியம்தான். ஆனால் அதை கடந்து அந்த உதவியெல்லாம் இல்லாமையே இன்றைக்கு கல்வித்துறை மட்டுமல்ல, பல்வேறு துறைகள்ல இன்னைக்கு தமிழ்நாடு ஒன்றிய அரசினுடைய வஞ்சனைகளை தாண்டி இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன், நீங்க பிஎம்ஓன்னு சொல்லக்கூடிய பிரதமரின் வீடு கட்ட திட்டத்துல இன்னும் கூட முழுமையாக ஒன்றிய அரசு தர வேண்டிய பணம் மாநில அரசுக்கு வரல. சரி. ஆனா பயனாளிகளுக்கு மாநில அரசு வேற இருக்கக்கூடிய தன்னுடைய நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க எவ்வளவுதான் வஞ்சித்தாலும் இதெல்லாம் நிக்க போறது இல்ல, கல்வித்துறையினுடைய செயல்பாடு நிற்க போறது இல்ல. ஆனால் இது மாநில அரசுடைய உரிமை, மாநிலத்தினுடைய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையாண்மையை கேள்விக்குறையாக்கின்ற இந்த செயல் மத்திய அரசு நாம எல்லாருமே சேர்ந்து கண்டிக்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு இந்த ரெண்டு விவகாரத்திலுமே மும்மொழி கொள்கையா இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோடு மிக நெருக்கமாக இருந்து இன்றைக்கு தேர்தல் உறவு இல்லை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜக விட்டு விட்டு இந்த நிலைப்பாட்டுல ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கும் கடந்த தேர்தல் வரை பாஜகவோடு கூட்டணியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த நிலைப்பாட்டுக்கு எல்லாரோட சேர்ந்து இருக்காங்க. அப்ப எல்லாரும் அதாவது பாஜகவோடு மற்ற விஷயங்களை இணங்கி போறவர்கள் கூட இன்றைக்கு அவரை விட்டு விலகி இதுல நிக்கிறாங்கன்னா, இந்த இரண்டு விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் என்பது மிக மிக முக்கியமானது என்பது அவங்க ரெண்டுக்கும் புரிஞ்சிருக்கு. பல்வேறு நிலைகள்ல தமிழ்நாட்டு நலன்களை விட்டு கொடுக்கின்ற சூழல் அவங்க அரசியல் செய்திருந்தாலும் கூட இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம மற்றதெல்லாம் விட்டுட்டோம், இதை விட்டுட்டோம்னா மொத்தமா தமிழ்நாட்டுல அரசியலே பண்ண முடியாது என்பதை புரிந்து கொண்டு அவர்களும் இதுல ஒரு சேர இருக்கிறாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இது திமுக முன்னெடுக்கிறது, திமுக கூட்டணி கட்சிகள் இல்ல, எல்லாரும் சேர்ந்துதான் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. இது சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியுது. எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட இதை கண்டிச்சிருக்காரு, பணம் கொடுக்காத கண்டிச்சிருக்காரு. அப்ப இதுல கல்பிரட் யாரு அல்லது முழுமையான குற்றவாளி யாருன்னா பாரதிய ஜனதா கட்சி அரசுதான் மிக தெளிவாக இருக்கு. ஓகே, இது பாலாஜி நீங்க சொல்றது கரெக்டா. நான் அந்த புள்ளியில தான் அந்த விவாதத்தை நம்ம தொடங்கணும்னு நினைச்சேன்னா, என்னன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இங்கு அனைத்து கட்சிகளுமே பாரதிய ஜனதா கட்சியை தவிர விட்டு நீங்க சொன்னது போலவே அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது இருக்க போதாக கூறக்கூடிய கட்சிகள், அதாவது அந்த பாரதிய ஜனதா கட்சி, அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதிய கட்சி, இது தவிர கூட்டணியில் சேரப்போவதாக கூறப்படும் அதிமுக மற்றும் அந்த கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட அந்த தொகுதி மறுசீரமைப்பு மற்றும் இந்த மும்மொழி கொள்கை ஆகியவற்றில் தமிழக அரசோட நிலைப்பாடோட தான் அவங்க ஒத்து போறாங்க. இதனால தமிழக அரசியல் போக்கில் திமுக கூட்டணியை எதிர்ப்பதில் அந்த எதிர்கூட்டணியிலேயே ஒரு பிளவை ஏற்படுத்திட்டோ இது அப்படிங்கிறத இந்த விவாதத்தோட ஒரு மையப்புள்ளியா இருக்குது. இந்த சூழ்நிலையில அதுதான் நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த பாரதிய ஜனதா கட்சியை தேர்தல் ரீதியாகவும் அது மற்றபடி இங்க தமிழகத்தில் அது அந்த கட்சியினுடைய அரசியல்
கால் பதிப்பதை தடுப்பதற்காகவும் வந்து ஒரு மிகப்பெரிய வியூகமாக அந்த 3 பிரச்சனைகளையும் மையப்படுத்தப்படுகிறதா என்ற கேள்விதான் வந்து எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தேர்தலை முன்னிறுத்தி இரண்டு கட்சிகளுமே 2 அணிகள் பிரிந்தாலுமே எதிர்ப்பு அரசியலில் 2 அணிகளுமே ஒரே கொள்கையை தான் வந்து கடைபிடிக்கிறீங்க. அது தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் கேட்கிறேன். இதுல வந்து தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் என்பதை விட இது மக்களுடைய பிரச்சனை என்பதில் எல்லாரும் வந்து புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி சரி. தேசிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சியில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல அவங்க வந்து ஒரு நெக்லிஜிபிள் பர்சன் இருக்கிறதுக்கான காரணம் மக்களுடைய சென்டிமெண்ட்ஸை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் செயல்படுவதுதான் அதற்கான காரணம். அவங்களாம் கற்பனை பண்ணிட்டு முருகருக்கு வந்து காவடி தூக்குனா வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுக்கிறது. நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீட்டா இருந்தாலும் நீட் பிரச்சனையில வந்து நீங்க பாத்தீங்க, இப்ப இது இன்னைக்கு நடக்கல. நீட் பிரச்சனையில சட்டமன்றத்துல அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து பாஜகவை தவிர இது எல்லாருமே வந்து அந்த தீர்மானம் வந்த பொழுது அதாவது நீட் விலக்க வேண்டும் என்கிற தீர்மானத்துக்கு ஆதரித்து ஓட்டு வாக்களித்தார்கள். அப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுதுன்னா, நாம ஏதோ அங்க அப்பப்போ நம்ம சில தவறுகள் மக்கள் நலனுக்கு எதிராக செய்தாலும் கூட மிக மிக உன்னிப்பாக மக்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப டைரக்டா மக்கள் சென்டிமெண்ட்ஸ் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம போய் அவங்க எதிராக நடந்துட்டுனா வந்து அரசியல் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நெக்லிஜிபிள். நீங்க சொன்ன மற்ற 2 கட்சிகளும் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் இல்ல, அதனால அது வந்து நெக்லிஜிபிள் தான். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க வந்து இன்னும் குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்த எல்லாரும் எப்படி வந்து நீட்ல வந்து அந்த 234ல அவங்க 4 பேர் மட்டும் போனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு மீதி 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் இந்த 2 பிரச்சனைகளும் ஒரு சேர இருக்கிறது என்பதுதான் பாயிண்ட். இதுல வந்து தேர்தல் அரசியல் என்பதை விட மக்களிடம் நாம் அரசியல் செய்ய வேண்டும், மக்களுக்காக நாம் அந்த களத்தில் இருக்கோம் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நிலையில இருக்கிறாங்க. கட்சிகள் வந்து முடிவெடுத்து கட்சியோட அந்த கட்சிகள்